இந்த சனியினுடைய பலன்கள் எப்படி, அதுலேருந்து எப்படி சார் தற்காத்து கொள்றது? நவ கிரகப்படி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சனி பகவானுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருந்துகிட்டு இருக்குது. உண்மை அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த சனி பகவான். ஒரு மனுஷால் உண்மையாக இருந்தார்னு வைங்களே, அவங்க வாழ்க்கையில் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் இந்த சனி பகவான் இருந்துகிட்டு இருக்கிறாரு. சாதி மதம் பார்க்காம நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷாளுக்கும் இந்த சனி பகவான் சாதகமாக தான் இருக்கிறார் அப்படிங்கிறது உண்மை. அப்படிப்பட்ட இந்த சனி பகவானுக்கு ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா அவங்களோட இணையிறது. நம்ம ராஜயோகம் டிவியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரும். அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நிகழ்ச்சியில் இணைகிறாரு. அவரை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம் சார். நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிறைய சொல்லிட்டு வரீங்க. அது மக்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடியவையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார். அந்த வகையில் நம்ம கிரகத்தினுடைய பலன்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு சனி பகவானோட பலன்களை பார்க்க இருக்கோம் சார். சனினாலே எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும் சார். அது எங்கே எப்போ தொடங்கி எப்போ முடியறதுங்கிற மாதிரி சனின்னு நினச்சா யோசிச்சாலே சில பேர் ரொம்ப பயப்படுவாங்க. இந்த சனியினுடைய பலன்கள் எப்படி, அதுலேருந்து எப்படி சார் தற்காத்து கொள்வது? நவ கிரகப்படி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சனி பகவானுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருந்துகிட்டு இருக்குது. உண்மை அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த சனி பகவான். ஒரு மனுஷால் உண்மையாக இருந்தார்னு வைங்களே, அவங்க வாழ்க்கையில் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் இந்த சனி பகவான் இருந்துகிட்டு இருக்கிறாரு. சாதி மதம் பார்க்காம நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷாளுக்கும் இந்த சனி பகவான் சாதகமாக தான் இருக்கிறார் அப்படிங்கிறது உண்மை. அப்படிப்பட்ட இந்த சனி பகவானுக்கு சாஸ்திர ரீதியான காரகத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு மனுஷாளுக்கு இருக்கக்கூடிய ஆயுள் தீர்க்கத்தை சொல்லக்கூடிய ஆயுள் காரகர் அப்படிங்கிற காரகத்துவம் சனி பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது. நீங்கள் எவ்வளவு பெரிய அதிகாரம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய செல்வம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் கூட உங்களுடைய ஆயுள் காலம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சனி பகவானுடைய காரகத்துவத்தை கண்டிப்பாக ஜாதகத்தில் பார்க்கணும். நீங்கள் சாதாரணமாக பழைய சோறு சாப்பிட்டாலும் சரி, அல்லது பாதாம் முந்திரி பருப்பு சாப்பிட்டாலும் சரி, ஆயுள் காலம் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது தான். அதனால் இந்த உலகத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் இஷ்டப்பட்ட ஆயுள் காலத்தை அனுபவிப்பதற்கு இந்த சனி பகவானுடைய காரகத்துவ ஆதிபத்தியம் முதன்மையாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி நீதிவான் அப்படிங்கிற பெயரும் ஒரு ஆதிபத்தியமும் சனி பகவானுக்கு இருந்துட்டு இருக்குது. இந்த உலகத்தில் சில நேரங்களில் சட்டத்தை கூட ஏமாத்திடலாம், ஆனால் தர்மத்தை ஏமாற்ற முடியாது அப்படிங்கிறது என்னுடைய அனுபவ உண்மை. அந்த வகையில் எவ்வளவோ வகையில் ஏமாற்றி தெரியக்கூடிய ஒரு சில மனுஷாளர்களை இந்த சனி பகவான் தட்டி கேட்கக்கூடிய நீதியை போதிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இந்த சனி பகவான் இருந்துட்டு இருக்கார் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது. ஆக ஆயுள் காரகராக நீதிவானாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் எந்தெந்த ஸ்தானங்கள் இருக்கிறாரோ அந்தந்த ஸ்தானங்களுக்கு தகுந்த மாதிரி நன்மையான விஷயங்களை உண்மையாக கொடுப்பார் அப்படிங்கிறது உறுதியான விஷயமாகவே இருந்துட்டு இருக்குது. சாஸ்திரத்தை நம்புகிறோம் இல்லை, ஜாதகத்தை நம்புகிறோம் இல்லை, சாமியை கூட நம்ம நம்புகிறோம் இல்லை, ஆனால் சனி பகவான் அப்படின்னா நம்புகிறோமோ இல்லையோ கொஞ்சம் பயப்படுறோம் அப்படிங்கிறது உண்மை. அந்த மாதிரி பயப்படக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் பாதிப்பே இல்லாத மிகப்பெரிய சாதனையை கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு சனி பகவானுடைய ஆதிபத்தியம் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறது உண்மை. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம்
குடும்பமே சுபிட்சம். சார், சனி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா நம்ம குலதெய்வ விருட்சத்தினால ஏதாவது பயன்கள் இருக்கா? சனி பகவானை பலப்படுத்துவதற்கான ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியாக சொல்லப்படலை. ஆனால் அந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களிலிருந்து அல்லது உலக அனுபவங்களிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளக்கூடிய, என்னதான் சனி பகவான் உங்களுக்கு ஒரு சில உலக அனுபவங்களையோ அல்லது ஒரு சில கஷ்டங்களை கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்துகிட்டு இருந்தால் கூட நீங்கள் நீதிவானாக இருந்தீங்கன்னு வைங்களே, நேர்மையாக இருந்துன்னு வைங்களே, அந்த சனி பகவான் உங்களை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு அவரே ஓடி போயிறார் அப்படிங்கிறது உண்மை. அந்த மாதிரி அவருக்கு வெறுமனே நீங்கள் பரிகாரம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத விட நீதிவானாக நேர்மையானவனாக உங்களை வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியை இந்த குலதெய்வ விருட்சம் நிச்சயமாகவே கொடுக்கும். பாப கிரகமாகவே இருந்தால் கூட உங்களுடைய வாழ்க்கையில் சோகத்தை கொடுக்காத அளவுக்கு காப்பாற்றக்கூடிய தகுதி இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது. பொதுவாக பரம்பரையாக உங்களுக்கு மட்டும் 7.5 சனி வரும் பொழுதோ, அஷ்டம சனி வரும் பொழுதோ, சனி பகவானுடைய ஆதிக்கம் வரும் பொழுதோ, ஜாதகத்தில் சனி திசை வரும் பொழுதோ நம்ம பரிகாரம் பண்ணுறோம், எல்விளக்கு ஏற்றுறோம், வழிபாடு பண்ணுறோம் அப்படிங்கிறத விட உங்களுடைய ஜனனத்துக்கு முன்னாடியே மரணத்தை நிர்ணயிக்கக்கூடிய இந்த சனி பகவானை வாழ்ந்து முடிந்த உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய குலதெய்வத்து சன்னதியில் வேண்டுதல் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த வேண்டுதல் மூலமாக உங்களுக்கு வேணுங்கிறது வெடியால, போதும்ங்கிறது பொழுதோட கொடுக்கக்கூடிய கிரகமாக இந்த சனி பகவானை அனுகிரகமாக மாற்றக்கூடிய தன்மை இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. சூப்பர் சார். நம்ம குலதெய்வ விருட்சத்தினால இவ்வளோ மேன்மை இருக்கா அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியம் சார். நிகழ்ச்சிக்கு வந்து இணைந்தமைக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில தினசரி ஒளிபரப்பாகக்கூடிய ஆன்மீக தகவல், தினசரி ராசி பலன், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள், அதிர்ஷ்ட நிறங்கள் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. வணக்கம். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.